அதிமுகவுடைய பிரச்சாரத்துல அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போறதற்கு காரணமே பாஜகவுடனான கூட்டணி தான் அப்படின்ற கருத்தை சொல்றாரு திரு அருணன். உங்க பார்வை. அருணன் சார் சொன்னதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் மதிவாணன் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டார். அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்கறதில்ல, நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை அப்படின்னு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுமே தன்னுடைய அந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற அந்த கூட்டத்திலையும் 11% வளர்ச்சி வீதமாக இருக்கிறது தமிழ்நாடு, இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தன்னுடைய சாதனையாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆனா அதுல எதை அமைதியா அருமையா அதை மக்களுடைய மனசுல இருந்து நீக்கணும் அப்படின்னு என்ன முயற்சி பண்ணாரு அப்படின்னா, இந்த வளர்ச்சி வீதத்துக்கு மிகப்பெரிய பங்கு கொடுத்தது நம்மளுடைய திரு மோடி அரசு. கடந்த 2014 இருந்து இப்ப நம்ம 2026 இருக்கிறோம். மத்திய அரசு கொடுத்த நிதி ஒதுக்கீடு 5,08,000 கோடி ரூபாய். அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட 3.3% கூடுதலாக. வரி பங்கீடு 2,92,200 கோடி ரூபாய். அதாவது 207% கூடுதலாக. நான் யாரோட கம்பேர் பண்றேன்னா, 10 வருடம் இவங்க காங்கிரஸோட ஆட்சி பண்ணாங்க இல்லைங்களா, 2004 to 2014, அதையும் நாங்க கொடுத்தது, அதாவது திரு மோடி அவர்கள் கொடுத்தது. அப்புறம் மானியமாக மட்டுமே 2,56,000 கோடி, 207% கூடுதலாக கொடுத்திருக்கிறார். ரயில்வே துறைக்கு நாங்கள் கொடுத்த ஒதுக்கீடு, ஏன்னா நாங்கள் அப்படின்னு சொல்றது, ஏன்னா அவங்க நேரடியா எங்களை குற்றச்சாட்டு சொல்றதுனால நான் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறேன். 6,626 கோடி ரூபாய், 7.5% கூடுதலாக கொடுத்துள்ளோம். அதே மாதிரி ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 16 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அம்ரித் பாரத் 77 ரயில்வே நிலையங்களை புதுப்பிக்கிறது. துறைமுகங்கள் மேம்பாட்டுக்காக 25 திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏவியேஷனுக்காக ஒரு 23,000 கோடி ரூபாய். மொத்தமாக தமிழ்நாட்டுக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் வாயிலாக